Hallelujah,
எருசலேம் தேவாலயத்திலே உம்முடைய வஸ்திர கதவாலே தேவாலயம் நிறைந்தது போல எங்கள் சிறிய ஆகிய இந்த இடத்திலே உம்முடைய வஸ்திரம் இறங்கி வந்து உம்முடைய மகிமை எங்களை நிரப்புவதாக. ஒரு சக்தியாகிய மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவதாக. எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவதாக. உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். உம்முடைய மகிமை எங்களை நிரப்பட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆராதனைக்கு தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆராதனைக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. எங்கள் மத்தியிலே இறங்கி வாருங்கப்பா. எங்கள் உள்ளத்திலே வாருங்க ஆண்டவரே. எங்களை பாவங்களை மன்னிப்பீராக. எங்களை பாவங்களை மன்னிப்பீராக. அறிந்தும் அறியாமலும் சபதங்கள் அறிய உண்டானவரே. எல்லாவற்றையும் மன்னித்து தேவன் உரசு கூட எனக்கு இறங்கி எங்கள் பாவங்களை முழுத்தாக்குவீராக. தேவனுக்கு நிகழ்வு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்களுடைய பாவத்தை உங்களுக்கு நீக்குவே என்று சொன்னீங்களே. உங்கள் பாவம் எவ்வளவான இரண்டாவது போல சிவப்பாக இருந்தாலும் அது உரைத்த மலையை போல பச்சை போல வெட்டையான மாற்ற வேண்டும் என்று சொன்னவரே. இந்த வேளையில இறங்கி வந்து இதை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இடத்தாரி கடவுள் கொண்டவரே. இடத்தாரி கடவுள்ப்பா. இடத்தாரி கடவுள்ப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறபடியே நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நேரத்தை இலவசமா தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பூலோகத்தில் எல்லா பரிசுத்தமான ஆசீர்வாதத்தை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளில் தேவ ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அவருடைய மகிமை விளங்க பண்ண எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கூட்டத்தின் ஆசீர்வாதத்தை ஏற்பட்ட தேவனை ஜெபிக்கலாம். இசப்பா உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு சேர்த்தாய் தாமே நன்றோடு ஆண்டவரே. இசப்பா நீ நம்முடைய நீங்க நாமத்தை பிரசாப்படுத்தலாம். அங்கே நான் வாசம் பண்ணுவேன். நாங்க உலவன் சொன்னோமா தாப்பன் ஆண்டவர் விளையாடி கொண்டு இருக்கிறார். நன்றி தப்பரே கூட சோத்திர சஸ்திரம் ஆண்டவர் ஹல்லேலூயா. இசப்பா நீ நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நன்றோடு ஆண்டவரே. ஒவ்வொரு பாகங்கள் ஆண்டவரே தனித்தனி பேர் பேர ஆசீர்வதித்து ஜெயிக்கிற ஆண்டவரே. உடைய வல்லமை நம்முடைய ஜெயிக்கிற ஆண்டவரே. உடைய அக்கினி நம்முடைய ஜெயிக்கிற ஆண்டவரே. அவியங்களே நிரம்புடைய ஜெயிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உடைய வல்லமை நம்முடைய ஆண்டவரே. வரவேண்டிய ஆத்மா இந்த கனவில துரிதமா குடிச்சேர்முடைய ஜெயிக்கிற ஆண்டவரே. உடைய வல்லமை நம்முடைய ஜெயிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆண்டவரே உடைய வல்லமை நம்முடைய ஜெயிக்கிற ஆண்டவரே. உடைய நேர்ந்த பாட்டு பார்த்து ஆசீர்வதித்தா நான் நன்றி தப்பரே. கொடா புருஷோத்தர சத்திர ஆண்டவரே. ஆண்டவரே உடைய வல்லமை நம்முடைய ஆண்டவரே. சங்கீத பார்த்து ஆசீர்வதித்து ஜெயிக்கிற ஆண்டவரே. சாட்சி பார்த்து ஆசீர்வதித்து ஜெயிக்கிற ஆண்டவரே. உடைய அவசர பார்த்து ஆசீர்வதித்து ஜெயிக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே நிரம்புடைய ஜெயிக்கிற ஆண்டவரே. உடைய வல்லமை நம்முடைய ஜெயிக்கிற காணிய பார்த்து ஆசீர்வதித்து ஜெயிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே நிரம்புடைய ஜெயிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு வாரம் மன்னாவே தகப்பன் ஆண்டவரே. உடைய மறுமறுவாக்களை பார்த்து ஜெயிக்கிற ஆண்டவரே. அப்பாவி ஜெயிக்கிற சோத்திர ஆண்டவரே. ஆவியானவரே நிரம்புடைய ஜெயிக்கிற பேசுற தாசரே உம்மை கருத்துல எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஜெயிக்கிற ஆண்டவரே. நீங்களோட ஆராதனை ஆசிரியர் செய்கிற மாதிரி ஆசீர்வதித்து ஜெயிக்கிற ஆண்டவரே. உடைய வல்லமை நம்முடைய ஜெயிக்கிற ஆண்டவரே. உடைய அக்கினி நம்முடைய ஜெயிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஒருவருக்கு ஆண்டவரே ஒருமே போகிற ஆண்டவரே. ஒரு புது ஆசீர்வாதம் ஒரு புதுனத்தோட புதக்க என் தகப்பன் நிறைவேற்றப்பட நன்றி ஒடுத்திக்கிற ஆண்டவரே. உடைய வல்லமை நம்முடைய ஜெயிக்கிற ஆண்டவரே. உடைய அக்கினி நம்முடைய ஜெயிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே புலமத்தில் நடக்கிற பஸ்தாமல் ஆசீர்வதித்து ஜெயிக்கிற தாப்பரே. நன்றி ஒடுத்திக்கிற ஆண்டவரே. இதை நம்ம எல்லாரும் ஆண்டவரே உடைய போர்க்கத்தை தருது தாப்பரே. தேவ கிருபைக்குள்ள காத்து படுத்து செஞ்சிருள்ள பரலோக பரமபிதாவே. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 96வது சங்கீதம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர்.
ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவர் முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அது நிறைய முழங்குவதாக. சேர்ந்து வாசிக்கலாம். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் இந்த கிருபைகளுக்காக நான் ஸ்தோத்திரிப்போம். இந்த அருமையான ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நெய்யூரில் நடக்கிற ஆராதனை ஆசீர்வாதம் செய்து கொடுக்கிற பிள்ளைகளை கருத்து பயன்படுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த அருமையான இந்த ஆராதனை மத்தியில் அவருடைய மகிமை வெளிப்பட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். இதுவரைக்கும் நம்மை தகுதிப்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வானதூத சேனைகள் ஆண்டவர கீதங்களா எப்போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களா எப்போதும் ஓய்வின்றி பாடி ஓய்வென்றே பாடி துதிக்க மாபெரும் மன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா அருமையான ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலையை ஆண்டவர் நமக்கு இலவசமாக தந்து நம்மை மட்டுமாக நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த சங்கீத பாகம் 96ஆம் சங்கீதத்துடைய 1-2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். அடுத்த வசனம், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொண்டதான நன்மைகளை சுவிசேஷமாக நாம் அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ தேவன் சமூகத்திலே தேவன் வச்ச நன்மைகளை நற்செய்தியாக சுவிசேஷமாக மற்ற ஜனங்கள் மத்தியிலே நாம் சொல்ல வேண்டிய நம்முடைய கடமையா இருக்கிறது. அதற்காகவே இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தை கடந்து வந்திருக்கிறோம். இங்க நான் கீழே நாம தொடர்ந்து படிக்கும்போது ஜாதிகளுக்குள் வாசிங்க. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் பாத்தீங்களா, கர்த்தர் வச்ச இந்த நன்மைகளையும் அதிசயங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், விவரித்து சொல்ல வேண்டும் என்று சங்கீதக்காரர் பாடுகிறார். தொடர்ந்து தேவன் எப்படிப்பட்டவர் வாசிங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர், பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் இந்த உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது.
நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே மகா பெரிய தேவன், அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. கீழே தொடர்ந்து வாசிப்போம். விக்கிரங்கள் என்று சொல்லுகிறது ஜீவனற்றது என்பது பொருள். இந்த அருமையான இந்த பகல் வேளையில தேவ சமூகத்திலே ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கும்படி வந்த நானும் நீங்களும் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிப்போம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவருடைய பரிசுத்த சமூகத்தில் இருக்கிறது. அந்த மகிமையான அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற மகிமையும் வல்லமையும் கனத்தையும் இந்த நாள் பகல் வேளையை நாம் சுதந்திரிக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான நிலையிலே மகிமையும் கனத்தையும் சுதந்திரிக்க எதிர்பார்க்கிறார்கள். அது பூமிக்குரிய கனம் மகிமை. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. தேவ சமூகத்தில் உள்ள கனம், தேவ சமூகத்திலிருந்து கிடைக்கிற சமாதானம், தேவ சமூகத்திலிருந்து வருகிற வல்லமை, தேவ சமூகத்திலிருந்து வருகிறதான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும். அதுதான் சங்கீதக்காரர் 2ஆம் சங்கீதத்தை கடைசியில சொல்லும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உமது சமூகத்தில் பேரின்பம் இருக்கிறது, அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது, அங்கே உம்முடைய விசேஷ வாசிங்க. கீழே வசனம் 11-12 வசனங்கள் வாசிங்க. வானங்கள் மகிழ்ந்து, இது அதாவது சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 11-12. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். 16ஆம் சங்கீதத்தில் வரும்போது அவருடைய சமூகத்தில் பேரின்பத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய சகோதரர்களே, நானும் நீங்களும் அவருடைய சமூகத்தில் கனத்தையும் மகிமையை சுதந்திரித்து தெய்வீக விளையாட்டு ஆறுதலோடு நான் கடந்து போக வந்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் 96ஆம் சங்கீதத்துக்குள்ள கடந்து வாருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த அலங்காரத்துடனே. அப்ப தேவனை எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பாக நடுங்க வேண்டும். நடுக்கத்தோடு, களிப்போடு, பயத்தோடு தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் இன்றை பூச்சக்கரம் அசைந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் வந்து 1000 வருஷம் அரசாட்சியின் நாட்கள் வரப்போகிறது. அவர் அரசாட்சி செய்யும் போது பூச்சக்கரம் எப்படி இருக்கும்? அசையாமல் நிலைத்திருக்கும், உறுதியாயிருக்கும் என்று சொல்லப்பட்டு தொடர்ந்து வாசிப்போம். தொடர்ந்து அப்போ பூமி பூரிப்பாகும், சமுத்திரம் அதன் நிறைவு முழங்கி கொண்டிருக்கும். அப்போ அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே ஜனங்களுக்குள்ள பெரிய மகிழ்ச்சியும் சமாதானம் உண்டாயிருக்கும். தொடர்ந்து வாசிப்போம். பாத்தீங்களா? காட்டு விருட்சங்கள் வரையிலும் அவருடைய ஆளுகையின் நேரத்திலே கம்பீரிக்கும் என்று பாடுகிறார். தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். சத்தியமுள்ள சத்தியவராகிய தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். வருகையை நாம் சந்திக்க நாம் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளை மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்கள் முழுவதிலும் ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றிய சாட்சிகளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.